ஃபர்ஸ்ட் டைம் கேளுமா இருக்குதா பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி கரெக்ட் பண்ணணும் ஹேர் ஸ்டைலாம் அதுக்கு தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஈவினிங் கிளைமேட் ஆனாலே இந்த 3GB ரேம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே புளியாக இருக்குது. அதனால் டெக் சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குது, ஆனால் நல்லா இல்லையே. கிளைமேட்டுக்கு ஏன் பார்க்கும்போது இங்கே எல்லாமே 8K ரெவல்யூஷனில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கேருந்து பார்க்குறது SDA சப்போர்ட் ஆகுமான்னு தெரியலையே. ஓகே, மெயின்டைன் பண்ணலாம். எதையும் பண்ண முடியாத மொத்தத்தில் இருக்கிறத ஜஸ்ட் பண்ணணும். இது வேறு என்னமோ அந்த கிராஃப்ட் கட் பண்ண மாதிரி ஆவணக்கீரை வந்தது. எப்படி இது ஸ்டாப் பண்ணுறது? என்கிட்ட ஸ்டாப்லர் பென்சில் பின்னும் இல்லை, வச்சிருந்தேன் இதுக்குள்ள தான். நோ இதுக்குள்ள எங்கேயுமே இல்லை. எல்லாமே ஓகே தான். இது வேற என்னமோ ஸ்டைலாக விட்டுருக்கான். ஃபேஷன் ஷோ காம்படிஷன் ஏதாச்சும் வச்சாங்கன்னு சொல்லுங்கள், பாஸ்ட் பிக் பண்ணி. எங்கே தொடாக இருக்கும். எங்கள் அப்பா எதை நம்புகிறாரோ இல்லை என்னோட டேடி இதை நம்புகிறாரு. ஓப்பனாக கட்டா லாட்ரி டிக்கெட் இது வரைக்கும் எத்தனையோ வாங்கியிருப்பார், ஆனால் ஒன்றும் லக்கு அடித்ததில்லை. நோ சான்ஸ். அதை நான் எதுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்னா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவரை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு தான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். இது இப்போ நிற்கிறதுக்கு கேர்ள்ஸ் ஐடியா ஏதாச்சும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் அந்த ஒன்று இருக்குமில்ல அதில். அதை தவிர எல்லாமே இங்கே இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதை நிற்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் நிற்கும். கேவலமாக இருக்குது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிக்கணும். ஒன்று பேசணும்னு நினச்சேன், இது நிற்க மாட்டேங்குது. எங்கடா போய் தொலை வருது. இடிச்சிருச்சா? டேமேஜ் ஆகலை. ஃபஸ்ட்டு இடிச்சுதானே தெரியல, வீடியோவில் பார்த்தா தெரியும். ஏதாச்சும் விளையாடலான்னு தான் தோணுது. ப்ளே பண்ணலாமா? அதுக்கு தான் இது வேற. நான் ஒன்று பண்ணலான்னு நினச்சேன், அதை பண்ணுறதுக்கு இது வேற டிஸ்டர்பிங்காக இருக்குது. நம்பிக்கை இருக்கா? காடுக்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க. போகிறவங்க போகக்கூடாதல்ல ஆயின்னு, அதனால் தான் சின்னதாக ஒரு இதெல்லாம் எதுவுமே வேற கரண்ட் வந்துச்சு. இதை ஒருத்தர் கொண்டு வந்தான், நான் பிடுங்கிட்டேன். அதுவும் உடஞ்சிருந்துச்சா
செலோ டேப்லாம் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன். ஓகே, அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைலுக்கு நானும் நிறைய பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் மொத்தத்தில் ஒன்றுமே புரியல சுத்தமாக. அதனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு ரூட் இருக்கும். என் பர்த்டேக்கு வந்தது, எப்போவோ வந்தது கிஃப்டாக. எனக்கு வாங்கி கொடுறான்னா கிராண்ட் ஃபாதர் வாங்கி கொடுத்துக்கிறான் வச்சேன். ஆமாம், எங்கள் தாத்தா தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணார். கட் பண்ணிடலாமா? நானும் பண்ணுறவங்க தான் பண்ணணும், நம்ம இதுக்கு தேவைதான் விளையாடணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிறோம். இந்த ஹிந்திக்காரங்களாம் இருக்கிறாங்கள, அவங்களாம் அப்படி தான். வீட்டில் ஏதாச்சும் இதோ இந்த மாதிரி ஒரு ட்ரில்லரை வாங்கி வச்சு அவங்களாம் தான் எல்லாத்தையும் ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் சலூனுக்கெல்லாம் போக மாட்டாங்க. கட் பண்ணலாம், நானே பண்ணிட்டோம். எடுத்துடலாம், ஜஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன இப்படின்னா போதும், எடுத்துடலாம். அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். இது எதுக்குன்னா என்னோடய கிராண்ட் ஃபாக்கு தான். ஆமாம், எனக்கு என்ன ஒன்றுமே வரமாட்டேங்குது மூஞ்சில். வந்தாலும் இத்தனும் தான் இருக்குது, அது எல்லாமே இருக்கலாம் தான் எல்லாத்தையும். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு சயின்ஸ் பண்ணி காமிக்கலான்னு நினச்சேன். அதை இப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹேர் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஃபஸ்ட்டு இப்போ பண்ணணும். ஒன்று இருக்குது, இதை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இதை நிற்காது கொஞ்சம் நேரத்துக்கு கூட. எங்கள் வீட்டில் போனால் நான் சுட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் என்னோடய சிஸ்டர் அலோடு பண்ண மாட்டாங்களே. நான் நினைக்கிறத விட இங்கே என்னென்னமோ இருக்குது. நெயிலாம் நான் என்றைக்கு கட் பண்ணிக்கிறேன், அப்படி தான் இருக்குது எல்லாமே பெருசு பெருசாக. எப்போ கட் பண்ணனே தெரில, கடைசியாக 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னோடய ஹேர் கட் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. இது ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன், அதை அப்படியே அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறது. இந்த ஹேர் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். இன்னும் ஹேரை கட் பண்ணல. வீட்டில் பேரண்ட்ஸ் போட்டு நல்லா எனக்கு திட்டுறாங்க. பெருசு பெருசாக தான் இருக்குது நெயில்ஸ் எல்லாம். இன்னும் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. நான் தான் அப்படியே கடிச்சு கம்மி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கடிச்சேன்னா சதை தான் திங்கணும். நான் ட்ராயிங்கெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா, ரொம்ப நாள் ஆகலை. ஏதாச்சும் ஒரு டைமில் பண்ணுவேன், இப்போ கம்மியாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒர்க்கெல்லாம் அந்த மாதிரி. ஒரு சைடில் கேமிங்கை பார்க்கணும், இன்னொரு சைடில் என்னோடய 1SD சேனலை வேறு பார்க்கணும். எல்லாத்துக்கும் வேலைக்குனால இந்த ட்ராயிங்கை வேறு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணுறேன், என்னோடய டேலண்ட் என்னென்னு இதில் காட்டுறேன். இப்போ அதில் காட்டிகிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் இதில் காட்டுறேன். ஓகே, இனியக்கும் இதயத்தை என்ன செய்வான்.
ஓகே, இன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா கிளைமேட் டு ஈவினிங் டைமா, அதனால் எனக்கு ஆப்ஜெக்ட் ஆகிறது இல்லை, கரெக்டாக இல்லை. அந்த பெண்ணு தொலாவி பார்த்தா கிடைக்கல. எனக்கு டே சண்டே எப்படி போச்சு என்னோடனா, கிளைமேட் ஓகே தான். எனக்கு நான் பார்க்குறதுக்கு நல்லா அந்த சன்செல்லாம் வருது. ஆனால் அங்கே ஆப்ஜெக்ட் ஆகிறது என்ன? ஓகே, இனிமேலாவது கரெக்டான கிளைமேட்டை கரெக்டாக கவர் பண்ணிடணும் அந்த டைமில். அதனால் இன்னும் இதோட எண்டாக்கிக்கிறேன்னா நான் என்ன பண்ணி காமிச்சேன் தெரில. இல்லை அன்ஃபீஸில் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். முன்னாடி வச்சுருக்கணும், மறந்துட்டேன். ஓகே.